அது இருக்க முடியாது. ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன், ஆமாம் ஐயா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் அப்படி சொல்வதற்கில்லை. 30 ஆண்டுகள் படித்தவர்கள் கூட இன்னும் எனக்கு இந்த இடத்தில் பொருள் சரியாக விளங்கவில்லை என்று இன்றைய தரம் கூட புலவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், நம்மை போன்ற சாதாரண மக்கள். அப்படிப்பட்ட மொழி நம்முடையது. நாம் தாழ்ந்திராமல் இருந்திருப்போமானால் இதை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிக்கு நாம் கட்டளை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் நாம் தாழ்ந்து போயிருக்கின்றோம். தாழ்ந்து போய் இருந்தாலும் பிறருடைய தாழ்படிய மாட்டோம் என்ற தமிழ் மரபு நம்மிடத்தில் நிரம்ப இருக்கின்றது. ஆகையினால் தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் தமிழ் தங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மொழிகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தமிழக அரசு முனைந்திருக்கிறார். இணைப்பு மொழி வேண்டாமா என்பவர்களுக்கு ஆங்கிலம் இந்தியாவிலே கல்கத்தாவுக்கும் காவேரி பட்டணத்திற்கும் பம்பாய்க்கும் அம்பாசமுத்திரத்திற்கும் அது இணைப்பு மொழியாக இருக்குமானால் அதை வெளிநாடுகளுக்கு இணைப்பு மொழியாக வைத்துக் கொண்டிருப்பதைப் போலவே இந்த இடத்திற்கு ஏன் வைத்துக் கொண்டிருக்க கூடாது? இப்போது இங்கே இருக்கின்ற இந்த வாயற்படியில் நான் நுழையத்தக்க அளவுக்கு இந்த வாயற்படி இருக்குமானால் என்னுடைய மகனுக்கென்று சரியான வாயற்படியா வைப்பேன். நான் போகிற வழியாக அவனும் வருவான். அதை போல உலக நாடுகளோடு இந்தியா இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் பயன்படுமானால் இந்தியாவில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு இணைப்புக்கு தனியாக ஒரு மொழியே. சாதாரண பழமொழி சொல்லுவார்கள், கிராமப்புறத்தில் பூனைக்கு ஒரு வழியும் அதன் குட்டிக்கு ஒரு வழி வேண்டுமா என்பார்கள். ஒரு சுவற்றை துளைத்துக் கொண்டு ஒரு பூனை அப்புறத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த தாய்ப்பூனை போகின்ற அளவுக்கு ஒரு துவாரம் கிடைத்து விட்டால் அதன் வழியாக அதனுடைய குட்டிகளும் போகும். இது தாய் நுழைய வேண்டிய ஓட்டை குட்டிக்கு இன்னொன்று தோன்றுகிறேன் என்று பூனை சொன்னார். அதே போல உலகத்தோடு இணைந்திருக்கும்